பாலாக்ஷிதா இன்டர்நேஷனல் அகாடமி வழங்கும் தனித்துவம் கொண்ட கதைகள். இது மாணவ மாணவிகளுக்காக சிங்கம் மற்றும் சுட்டி எலி. ஒரு அடர்ந்த காட்டில் சிங்கம் ஒன்று வாழ்ந்து வந்தது. அந்த வலிமைமிக்க சிங்கம் காட்டில் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தது. ஒரு குட்டி எலி அங்கும் இங்கும் ஓடியது. தற்செயலாக இருக்கும் பொழுது சிங்கத்தின் மீது ஏறி விளையாட சிங்கம் கண் விழித்தது. குட்டி எலி தன் மீது விளையாடியதை பார்த்ததும் சிங்கம் கோபம் கொண்டது. சிங்கத்தின் கோபம் கண்டு பயந்த எலி ஆபத்து நேரத்தில் கண்டிப்பாக உதவுவதாக கூறி மன்னிப்பு கேட்க சிங்கம் எலியை விட்டுவிட்டது. சில நாட்களுக்கு பிறகு வேட்டைக்காரனின் வலையில் சிங்கம் சிக்கியது. தன்னை விடுவித்துக் கொள்ள முடியாமல் உதவிக்காக கர்ஜித்தது. சிங்கத்தின் குரல் கேட்டு எலி ஓடி வந்தது. வேட்டைக்காரனின் வலையில் சிக்கிக்கொண்ட சிங்கத்தை கண்டது. அந்த வலைகளை தன்னுடைய பல்களால் கடித்து வலையை நீக்கி சிங்கத்தை விடுவித்தது. சிறிய உருவமாக இருந்தாலும் தன்னை ஆபத்து நேரத்தில் காப்பாற்றிய எலியின் நன்றி உணர்வை சிங்கம் பாராட்டியது. நம்முடைய பழங்காலத்து தாத்தா பாட்டி சொன்ன கதையை கேட்டதும் திருக்குறள் ஒன்று நினைவுக்கு வருகிறது. காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது. குறள் எண் 12. அதற்கான விளக்கம்: உற்ற காலத்தில் ஒருவன் செய்த உதவி சிறிதளவாக இருந்தாலும் அதன் தன்மையை நாம் ஆராய்ந்தால் அது உலகத்தை விட பெரியதாகும். இந்த மாதிரி குழந்தைகளுக்கு பிடித்த கதைகள் வெள்ளிக்கிழமை தோறும் அப்லோட் செய்கிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளவும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.